குலதெய்வம் என்ன அப்படிங்கிறது தெரியலனா காவல் தெய்வ வழிபாடுங்கிறது சிறப்பு. சிலருக்கு பிறந்ததுலேருந்தே குலதெய்வ அமைப்புங்கிறது கிடையாது. அதாவது குலதெய்வம் அங்கே தான் இருக்கும். என்னுடைய முன்னோர்கள் அதை விட்டுட்டு வேற ஒரு இடத்திற்கு வந்திருப்பாங்க. அதோட வழிபாட்டு முறைகளை எங்களால் கடைபிடிக்க முடியல. அப்போ நான் இருக்கக்கூடிய ஊரில் இஷ்ட தெய்வம்ங்கிற ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவில் வழிபாடுங்கிறது பண்ணலாம். இல்லை அப்படின்னா காவல் தெய்வங்கள், சிறு தெய்வங்கள், குரு தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தெய்வங்களை வணங்குதல் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். 18ஆம் படி கருப்பன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அவங்கள குலதெய்வமாக ஏற்றுக்கலாமான்னா கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். அதே மாதிரி சாஸ்தாவை குலதெய்வமாக வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சில குடும்பங்களில் உண்டு. அந்த மாதிரி முத்துமாரியம்மன், பேச்சியம்மன், மாரியம்மன், சுடலை மாட சுவாமி, அந்த மாதிரி காவல் தெய்வங்கள் யாராக இருக்கலாம். எல்லை காவல் தெய்வங்கள் குலதெய்வ அமைப்புங்கிறது நிறைய இருக்குது. அவங்கள வழிபாடு பண்ணாலே போதும். நீங்கள் குலதெய்வத்தை விட்டுட்டு வந்திருப்பீங்க. அந்த குலதெய்வத்தோட மகத்துவங்கிறது உங்களுக்கு இந்த சுவாமி கும்பிடுறதுனால கிடைக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும்.